எப்படி ஈரான்ல வள வேட்டை நடக்குது? யாரு அமெரிக்க அரசாங்கம் பண்ணுதோ, அதே மாதிரி தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல ஓட்டு வேட்டை நடக்குது. எத பத்தி பேச போறேன் அப்படின்னா, நேத்து விஜய் டிவிகே தலைவருடைய விஜய் இருக்கார் இல்லையா, அந்த கட்சியுடைய ஓட்டுகளை எப்படி புடுங்குறது அப்படிங்கிறது தான் நடந்துகிட்டு இருக்கு. 2 விஷயம் இருந்துச்சு. ஒண்ணு என்ன அப்படின்னா, 3வது முறையா அந்த கரூர்ல நடந்த ஒரு அதிபயங்கர சம்பவத்துக்கு விசாரணைக்கு 3வது தடவை சிபிஐ விஜய் அவர்களை கூப்பிடுறாங்க டெல்லிக்கு. அது ஒன்று. 2வது என்னன்னா, ஜனநாயகன் படத்தை நேற்று அவங்க சென்சார் போர்டு ரிவ்யூ பண்ணி முடிச்சிருக்கணும். அஸ் பர் த லா, அஸ் பர் த கமிட்மெண்ட்டு. 2மே அதிர்ச்சியான சகவல் தான் கொடுத்துருக்கு விஜய்க்கு. ஒன்று என்ன அப்படின்னா, எதுக்கு இப்போ தானே 2 தடவை போயிட்டு வந்தோம் டெல்லிக்கு, கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு, 3வது தடவை எதுக்கு வர சொல்கிறாங்க? அப்புறம் ஏன் ஜனநாயகன் படத்துக்கு நம்ம தான் கேஸ்லாம் வாபஸ் பண்ணிட்டோமே, அவங்க சொன்ன சீனெல்லாம் கட் பண்ணிட்டோமே, எதுக்கு சென்சார் போர்டு பார்த்து இன்னும் சர்டிஃபிகேட் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 அதிர்ச்சியான ஒரு நியூஸ் வருது அவருக்கு. சரியா? ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஜனநாயகன் படத்துக்கு அவங்க கொடுத்த காலக்கெடு எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணி நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே எஜமா நான் அதை கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் வந்துட்டாங்க விஜயோடைய கேவிஎன் நிறுவனம் இருக்குல்ல, அந்த ப்ரொடக்ஷன் டீம் ஆனால் நேற்று பார்க்க வேண்டியவங்க பார்க்கல. அதுக்கு ரீசன் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, படத்தை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை திருப்பி போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த படம் எப்படின்னு நிறுக்கிறாங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல், சர்டிஃபிகேஷன் கொடுக்காம சென்சார் போர்டு இழுக்குது. சரியா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, 3வது தடவையாக டெல்லிக்கு வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு ஒரே குழப்பம். நம்ம தான் போயிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் என்னென்னா, ஒன்று விசாரணைக்கு வா, இல்லைன்னா கூட்டணிக்கு வா. இதுதான் இங்கே இருக்கிற டேக்லைன். சரியா? என்டிஏ கூட்டணிக்கு வர்றதுக்கான ஒரு சாத்தியம் இருக்குதோ, அதுக்காக தான் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவர்கிட்ட இருக்கிற ரசிகர்கள், அவர்கிட்ட இருக்கிற தொண்டர்கள் எப்படி இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட போகிறாங்களோ, அந்த ஓட்டை எப்படி என்டிஏ கூட்டணியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. இதோட சும்மா இல்லாமல், நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பவன் கல்யாண் இருக்கார்ல, துணை முதல்வர், அவர் பாஜகவோட ஒரு க்ளோஸ் அலையன்ஸில் இருக்கிறாரு. அவர் விஜயை காண்டாக்ட் பண்ணதாகவும், என்டிஏ கூட்டணிக்கு நீங்கள் வாங்க, நான் எடுத்த அதே ஃபார்முலாவை எடுங்க, உங்களுக்கு துணை முதல்வர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணதாகவும் நேற்று ஃபுல்லாக நியூஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 சம்பவங்கள். ஒன்று, 3வது முறையாக சிபிஐ கூப்பிடுது விசாரணைக்கு. ஜனநாயகன் படத்துடைய சென்சார் போர்டு அந்த பார்க்க வேண்டிய இதை கேன்சல் பண்ணுறாங்க, ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுறாங்க. பவன் கல்யாண் அப்ரோச் பண்ணுறாரு. ஸோ கிளியராக தெரியுது நமக்கு இப்போ இந்த வேட்டை, இந்த ஓட்டு எப்படி வேட்டை ஆடுறதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணியை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, ஏடிஎம் அலையன்ஸ் கொண்டு போவார் வெளியே தான் இருந்துச்சு. அப்புறம் ஏடிஎம்க்குள்ள என்டிஏ வந்துச்சு, இவங்க பிஜேபி அப்போ என்டிஏ கூட்டணியாக மாறுது. அப்போ இவர் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு கூட்டணிக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அது நடக்காமல் இருந்தது. ஸோ எதிர்த்தாப்பில் யார் இருக்கிறா? டிஎம்கே கூட்டணி. டிஎம்கே ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டணி பண்ண மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றுமே கிடையாது. இங்கே முந்தின எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதே ஆளுங்க தான் இருப்பாங்க. ஸோ இவங்க ரொம்ப ஸ்மார்ட் இந்த கட்சிகள்லாம். எப்படின்னா, அதே கூட்டணி நாங்கள் கண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஹைப்பு, நான் வரமாட்டேன், நான் அங்கே போயிடுவேன், இங்கே போயிடுவேன், எனக்கு இவ்வளோ சீட்டு கொடு, அவ்வளோ சீட்டு கொடுன்னு சொல்லிட்டு ஏதோ சண்டை போட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு கடைசியில் இன்னும் கூட்டணி சரியாக வரவில்லை, அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ அந்த கட்சிக்கு அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் சந்திக்கும் போது இருந்த அதே கூட்டணி தான் இருக்காங்க இப்போயும். ஆனால் இப்போல்லாம் ஒரு சீனை போட்டாங்க. என்ன சேஞ்ச் நடந்துச்சு? எந்த சேஞ்சும் நடக்கல. இப்போ இந்த ஒரே ஒரு சேஞ்ச் நடக்கும்போது விஜய் எங்கே போக போகிறாரு? டிவிக்கு தனித்து நிற்க போகிறாரா இல்லையாங்கிறது மட்டும்தான் இங்கே ஒரே சேஞ்சு. நாம் தமிழ் தனியாக தான் நிற்கிறாங்க, டிஎம்கே அதே கூட்டணி தான் நிற்கிது, ஏடிஎம்கே அதே கூட்டணி தான் இருக்காங்க. ரைட்டா? இப்போ புதுசாக இருக்கிற விஜய் இந்த ஓட்டு வேட்டையை யார் கொண்டாடுறது? அப்போ நேற்று நடந்த இந்த 3 சம்பவங்களுமே ரொம்ப தெளிவாக சொல்லுது, இவரை எப்படி ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா இல்லை வரப்போகிறாரா நமக்கு தெரியல. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாரு விஜய் அப்படின்னா, நான் டெல்லிக்கு வரலை விசாரணைக்கு, நீங்கள் சென்னையில் இருக்கிற சிபிஐ ஆஃபீஸில் நீங்கள் விசாரணை பண்ணிக்கிங்க அப்படிங்கிறாரு. ஸோ இதனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, சிபிஐ விசாரணையில் இவர் தெளிவாக என்ன சொல்கிறாரு விஜய், இது ஆளுங்கட்சி தான் பொறுப்பு, நாங்கள் பொறுப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைக்கிறது. இப்போ நரேட்டிவ், சிபிஐ நரேட்டிவ் மாறிடுச்சு. என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய கூட்டத்தை மேனேஜ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை எந்த கவர்மெண்ட்டோ பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் புதிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்னீங்களா? ஸோ இப்போ பிளேட்டை திருப்புறாங்க சிபிஐ. என்ன சொல்கிறாங்க, இது முழுக்க ஒரு டிவிக்கே அந்த கட்சியுடைய பிளானிங்கில் தான் ப்ராப்ளம்.
ரைட்டா? இந்த 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 நாட்டில் இந்த பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் க்ரௌடு பாலிடிக்ஸில் வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து இது புதுசே கிடையாது. எவ்வளவோ தலைவர்கள் எவ்வளவோ பேரை கூட்டம் இருக்காங்க. ஸோ அதை பூராமே வந்து நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இது கம்ப்ளீட்லி மிஸ் பிளான்டு பை த டிவிகே டீம் அப்படிங்கிற மாதிரி தான் நரேட்டிவ் செட் பண்ணால் சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன செய்யும், இவர் கழுத்தை நெரிக்கிற மாதிரி வருவாங்க. ஸோ நீ எதை திரும்ப சொன்ன மாதிரி தான், ஒன்று கூட்டணிக்கு வா, இல்லைன்னா விசாரணைக்கு வா. விசாரணைக்கு உனக்கு 1008 பிரச்சனை இருக்குது. இது நடந்ததுக்கு காரணமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ கிடையாது. நீ வந்து ஒரு மிஸ் பிளான் பண்ணதா. இனி இவ்வளோ பேர் வருவாங்க, இந்த சின்ன இடத்துல நான் வந்து 5000 பேர் வருவாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாதுகாத்தம் இருப்பாங்க. திடீர்னு 5 லட்சம் பேர் வந்தாங்கன்னா நீங்கள் ஏன் சொல்லலம்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஸோ அதே நேரத்தில் இந்த 41 பேர் இறந்ததை வந்து மிக சுலபமாக விட மாட்டாங்க. தனக்கு ஆதாயம் வேணாம் விடலாம். எப்போ நீ கூட்டணி வந்தால் விட்டுருவாங்க. கூட்டணி வேணும், நீ செத்தனி. ரைட்டா? ஸோ இது கிட்டத்தட்ட ஜனநாயகன் படத்துக்கு நடந்த கதை தான் இப்போ நீங்கள் இந்த கூட்டணி வரது இருக்கும். எல்லா ஆஸ்பெக்டும் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. பவன் கல்யாணம் இதை வந்து ட்ரை பண்ணி, பவன் கல்யாணம் உள்ளே வரும்போது தான் தெரியுது இது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு என்ன நடக்க போகுதுன்னுட்டு. ஸோ விஜய் அண்ட் குரூப் உங்களுடைய ஓட்டு நீங்களாக வாங்கலாம் நினைக்கிறீங்க. அது நடக்குமான்னு தெரியல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இவர் இன்னொரு திராவிட கட்சியாக மாறி வரான்னு தெரியல. ஏன்னா இப்போ திராவிட கட்சிகள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறாங்கல்ல. ஏன் நம்ம இன்னைக்கு அவங்க வேணாம் சொல்கிறோம்னா, அவங்க ஊழல் எல்லாமே வந்து திளைத்து போன ஒரு கட்சிகள் தான். ஏன்னா ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, இன்னொரு வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க, திரும்ப அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதனுடைய ஃபார்முலாவுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கிறாரு. எப்படி இலவசங்களை வந்து ஆதரிக்கிறது, இலவசங்கள் கொடுப்பது. இவர் தப்பு பண்ணிட்டாரு, அந்த தப்புக்கு வந்து இவங்க மிரட்டுறாங்க, திருப்பி உள்ளே போகிறாரு. ஸோ இந்த இடத்துல இவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறான், தனியாக தான் நிற்க போகிறேன், இந்த ஊழல் கட்சிகளோட நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் நிற்பாரா மாட்டாரா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய கொஸ்டின். அவருக்கு முன்னாடி பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையிலே அவர் ஒரு லீடரா, மக்களுக்காக தான் வராரா, இல்லை தன் சுயநலத்துக்காக வராராங்கிறது இனிமே தெரியும். பார்ப்போம்.